ஹாய் பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலக்ஷ்மி இன்னைக்கு உள்ள ப்ரோமோ பார்க்கலாம். கதிரோட அம்மா கதிர்கிட்ட பேசுகிறாங்க. ராஜியை கல்யாணம் பண்ணிக்கோ கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கதிர் வந்து என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ராஜியை பிடிக்காது, அதுவும் இல்லாமல் நான் படிக்கணும், எனக்கு வந்து வேலை பார்க்கணும், அந்த மாதிரி எனக்கு நிறையா கனவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு புரியுது கதிர், நீ ராஜியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கெஞ்சுறாங்க, அவர் காலில் விழுந்து அழுகுறாங்க. அப்புறம் உடனே சரிம்மா அப்படின்னு உனக்காக நான் ஒத்துக்கிறேம்மா அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்புறம் கதிரோட அம்மா ராஜிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. ராஜி நீ என்ன முடிவெடுத்திருக்க, வீட்டுக்கு போகிற மாதிரி முடிவெடுத்திருக்கியா, என்ன பண்ணலாம் அப்படின்னு ராஜிக்கிட்ட கேட்குறாங்க. ஐயோ வீட்டுக்கா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே கதிரோட அம்மா சொல்கிறாங்க, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கதிரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி ஃபஸ்ட்டு முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் நீ இதை தான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டு அவங்க வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜி அழுதுகிட்ருக்காங்க. பாக்கியா, எழில், செல்வி 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னது ப்ராப்ளம் வந்துட போகுது, இவங்களோட நம்ம சேர்ந்து பண்ண வேணாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. இல்லை பாவம் அவங்க நம்மளை நம்பி கேட்குறாங்க, நம்ம உதவி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உதவி செய்வோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. கதிரோட அம்மா வந்து பாக்கியா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி மேரேஜ் பண்ணுறதுக்கான ஏற்பாடெலாம் கொஞ்சம் நீங்களே பண்ணுங்கள். கதிர் வந்து இப்போ ரொம்ப கஷ்டமான மனநிலைமையில் இருக்கான், அவனை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவனால் நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு எழில் சொல்கிறாரு. பாக்கியா கேட்குறாங்க கதிர் அம்மாட்ட, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கூட்டிகிட்டு தானே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதுதான் பெரிய பிரச்சனை, நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், கதிரையும் ராஜியையும் ஒன்றா வர சொல்லிடலான்னு முடிவில் இருக்கேன், அவங்க 2 பேரையும் நீங்கள் தான் கொண்டாந்து எங்கள் வீட்டில் விடணும்னு பாக்கியாட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. உடனே அவங்களும் சரி நாங்கள் கொண்டாந்து விட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் கோயிலில் எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க, மேரேஜ்க்கான ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ செல்வி சொல்கிறாங்க, இல்லை பாக்கியாக்கா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து செட் ஆகாது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ஏதாவது தப்பாக நடக்குமோன்னு என் மனசில் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அப்புறம் எழில் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடெலாம் பண்ணியாச்சுமா, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு கதிரோட அண்ணி வந்து கதிரை பார்க்குறாங்க. கதிர் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத அப்படின்னு அவங்க அண்ணி சொல்கிறாங்க. கதிரோட அண்ணி, இல்லை அண்ணி எனக்கு விருப்பம் இல்லை தான், எனக்கு ராஜியை பிடிக்காது தான், ஆனால் நான் எங்கள் அம்மாவுக்காக மட்டும்தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை அவங்க அம்மா வந்து வெளியில் நின்று கேட்டுட்ருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ முடியுது, அழுகுறாங்க.